வணக்கம். தமிழ்நாட்டு நலத்திட்டங்கள் பத்தி குறிப்பா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பத்தி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? தகுதி இருந்தும் நமக்கு ஏன் இன்னும் பணம் வரல, இனிமே வருமா வராதான்னு பல குழப்பங்கள். இப்போ இது எல்லாத்துக்கும் நேரடியா அமைச்சரே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன, அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு இன்னும் வந்து சேரலையா? எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா பணம் மட்டும் வரலேன்னு ஒரு சின்ன கவலை இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு நேரடியான பதில் இப்போ கிடைச்சிருக்கு. இதோ பாருங்க, இதுதான் அந்த முக்கியமான அப்டேட். அமைச்சர் சக்கரபாணி கொடுத்திருக்கிற ஒரு தெளிவான உறுதிமொழி இது. எந்தெந்த தகுதியான பெண்கள் விட்டுப்பட்டு போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த 1000 ரூபாய் உறுதியா கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இது நிச்சயம் பலருக்கும் ஒரு பெரிய நிம்மதியா கொடுத்திருக்கும். சரி, இந்த உறுதிமொழி கொடுத்தாச்சு. ஆனா இதுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு? வாங்க, இந்த புதிய அப்டேட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம அலசி பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது வெறும் இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கை. இந்த ஒரு கொள்கையை மையமா வச்சுதான் மத்த எல்லா நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அப்போ இந்த எல்லோருக்கும் எல்லாம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கத்தோட ஒவ்வொரு திட்டமும் இந்த நாட்டுல இருக்கிற கடைசி குடிமகன் வரைக்கும் எந்த தடையும் இல்லாம போய் சேரணும். குறிப்பா பொருளாதார ரீதியா பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்கள கைதூக்கி விடுறதுதான் இதோட மிக முக்கியமான நோக்கம். இந்த தத்துவத்துக்கு ஒரு 4 முக்கியமான தூண்கள் இருக்குன்னு சொல்லலாம். 1, எல்லா திட்டங்களும் எல்லாரையும் சென்றடையணும். 2வது, மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். 3வது, கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 4வது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பான ஆதரவா இருக்கணும். இதுதான் இந்த கொள்கையோட அடிப்படைகள். சரி, இந்த கொள்கைகள் எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லாம நிஜத்துல எப்படி திட்டங்களா செயல்படுத்தப்படுதுன்னு இப்போ ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. முதல்ல பெண்களையும் குடும்பங்களையும் நேரடியா பலப்படுத்துற திட்டங்களை பத்தி பாப்போம். ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதானே ஒரு சமூகம் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் தான் அடித்தளமா இருக்கு. இதுல சில முக்கியமான திட்டங்கள் இருக்கு பாருங்க. பெண்கள் வேலைக்கு போகவும் மத்த தேவைகளுக்கும் உதவுற விடியல் பயணம் இலவச பேருந்து திட்டம், பண்டிகை நேரத்துல கிட்டத்தட்ட 2.22 கோடி குடும்பங்களுக்கு ஆதரவா இருக்கிற பொங்கல் பரிசு தொகுப்பு, அப்புறம் வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கஷ்டப்படாம இருக்க ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கிற தாயுமானவர் திட்டம். இதுல ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அடுத்த தலைமுறை மேல காட்டுற அக்கறை தான். சரி, மாணவர்களுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவருக்கு பசியோட இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்த காலை உணவு திட்டம். கல்லூரி மாணவிகளோட படிப்பு தடைப்படாம இருக்க மாசம் 1000 ரூபாய் தர்ற புதுமை பெண் திட்டம். அதே போல மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டம். இது மட்டும் இல்லாம அப்பா அம்மாவை இழந்த குழந்தைங்களோட படிப்பு நின்னுடக்கூடாதுன்னு மாசம் 2000 ரூபாய் தர்ற அன்பு கரங்கள் திட்டம்னு ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம். இந்த மகளிர் உரிமை திட்டம் களத்துல எப்படி செயற்படுத்தப்படுது, அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 51,000. இது மொத்த தமிழ்நாட்டுக்கும் இல்ல, வெறும் ஒட்டன்சத்திரம் தொகுதியில மட்டும் முதற்கட்டமா இவ்ளோ பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த திட்டத்தோட வீச்சு எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு. இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்த திட்டம் எப்படி படிப்படியா விரிவடையுதுன்னு பாருங்க. முதல்ல 51,000 பேர், அதுக்கப்புறம் படிப்படியா இன்னும் 10,000 பேர், 400 பேர்னு விடுபட்டவங்களையும் சேர்த்துக்கிட்டே வராங்க. பயனாளிகளோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆக இதுல நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். தகுதியுள்ள ஒருத்தர் கூட விடுபட்டு போகக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப உறுதியா இருக்கு. அதுதான் அமைச்சரோட இந்த வார்த்தைகள் மறுபடியும் நமக்கு உறுதிப்படுத்துது. இறுதியா ஒரு கேள்வி. சரி, இந்த எல்லா நலத்திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு இது என்ன மாதிரியான ஒரு செய்திய சொல்லுது? இந்த எல்லா திட்டங்களும் ஒன்னோட ஒன்னை இணைஞ்சு செயல்படும்போது ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையிலயும் சரி, ஒரு ஒட்டுமொத்த சமூகமாவும் சரி, இதோட நீண்டகால தாக்கம் எப்படி இருக்கும்? கல்வி, பொருளாதாரம், சமூக சமத்துவம்னு எல்லாத்துலயும் தமிழ்நாடோட எதிர்காலத்தை இது எப்படி வடிவமைக்க போகுது? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.